அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு தஸ்பீஹ், அந்த ஒரு தஸ்பீஹின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்லி காட்டுகிறார். அதை பற்றி இன்றைக்கு நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறையிலே, அம்லம் யுனப்பஹு பிமா ஃபி சுஹுஃபி மூஸா வ இப்ராஹீம் அல்லதி வஃபா. அல்லாஹ்வுடைய கடமைகளை முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவு செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுஹுஃபிலே, ஏடுகளிலே அவர் பார்க்கவில்லையா என அல்லாஹ் தஆலா ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார். இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளையும் முழுமையாக நிறைவேற்றிய, சட்டத்திட்டங்களை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்த இப்ராஹிமுடைய சுரூப்புகளிலே அவர்கள் காணவில்லையா என்கிறார். இப்போ இப்ராஹிமை சொல்லி காட்டுகிற பொழுது வஃபா என்று கூறுகிறார். அல்லாஹ்வுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றியவர் என்று கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா மேலே வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவான், அரைதல்லதி தவல்லா, நபியே, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டும் கட்டளைகளை விட்டும் முகம் திருப்பி சென்றவரை நீர் பார்த்தீரா? முகம் திருப்பி புறமுதுகு காட்டி சென்றவரை பார்த்தீரா? வஅதா கலீலன், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக இறை வழியிலே கொஞ்சத்தை தருகிறான். அக்குதா, இன்னும் கொஞ்சத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறான். என்ன காரணம்னா, நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் செல்வம் குறைஞ்சு போயிடும். பிறகு நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு ஒன்றும் இல்லாமல் நம்ம வெறுங்கையோடு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போகும் என்று நினைச்சு அக்குதா, அவரை கொடுக்காமல் மிச்சத்தை தடுத்து வைத்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்த ஆயத்தில் இந்தகுல் இல்முல் கைப், இந்தகுல் கைப், அவரிடத்தில் மறைவான விஷயங்கள் இருக்கிறதா? மறைவான ஞானம் அவனுக்கு இருக்கிறதா? பகுவ எரா, அதை அவன் பார்த்தானா? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க 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 செல்வம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சு ஏழையாக போயிடுவோம். பின்னாடி பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். வாரிசுகளுக்கு வெறும் கையோடு விட்டுட்டு போயிடுவோம். பின்னால் கஷ்டப்படுவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறானே, அந்த மாதிரி ஆழ்வோம் சொல்லி அவனுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? ரிஸ்க் கொடுக்குறவன் நான். இன்னைக்கு ரிஸ்க் இருக்குது, நாளைக்கு என்ன கொடுக்குறேங்கிறது எனக்கு தான் தெரியும். அடுத்த வாரம் என்ன கொடுப்பேன், அடுத்த மாதம் என்ன கொடுப்பேன், அடுத்த வருஷம் எப்படி வச்சிருப்பேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு அந்த மறைவான ஞானம் இருக்கிறதா? பகுவ எரா, அவன் அதை கண்ணால் பார்த்தானா? அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா கொடுக்க கொடுக்க அதிகமாகுமே தவிர, செல்வம் பெருகுமே தவிர அது குறைந்து போகாது. ஏழையாகி போய் மாட்டார். யாரும் அல்லாஹ்வுடைய வழியிலே கொடுத்து ஏழையாக போனதாக வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. இறைவழியில் கொடுக்க கொடுக்க பெருகி கொண்டுதான் இருந்திருக்கிறதே தவிர குறைந்து போனதாக, இறைவழியில் கொடுத்து தர்மங்கள் செய்து ஏழையாக போனதாக உலகத்தில் ஒரு நபரை கூட காட்ட முடியாது. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்படி ஒருவன் நினைத்து கொண்டிருந்தவனை அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அவனுக்கு என்ன ஞானம் இருக்கிறது? அவனுக்கு மறைவான ஞானம் இருக்கின்றதா? அவருக்கு அப்படி அவருக்கு கண்ணால் பார்க்கிறானா? அப்படி குறைந்து போவதாக, நாளைக்கு ஏழையாக போய் விடுவோம் என்று நினைத்து மிச்சத்தை தடுத்து வைத்துக் கொள்கிறானா? அப்படி எல்லாம் கிடையாது. ஏனென்றால் திருமுறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வேறு ஆயத்தில், ஒமா அன்ஃபக்து மின் கைரின் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருல் ராஸிகீன். ஒமா அன்ஃபக்து மின் கைரின், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவழித்தீங்கன்னு சொன்னால் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான் என்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஹைரான விஷயத்தை, நலவான விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல ஒரு பொருளை, அது கொஞ்சமோ அதிகமோ அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஒரு ஹைரானவற்றை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவழிக்கின்ற பொழுது ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருகிறான், பெருக்கி தருகிறான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். ஏனென்றால் வஹுவ கைருர் ராஸிகீன், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறவர்களில் சிறந்தவனாக இருக்கிறான், மேலானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறவன், அவன் மேலானவன், மிக சிறப்புக்குரியவன். அல்லாஹ் அதை ஒன்றுக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அன்ஃபிக் யா பிலால், பிலாலே அல்லாஹ்வுடைய வழியிலே கொடுத்து கொண்டே இரு, செலவழித்து கொண்டே இரு. உலா தக்ஷ
மின் தில் அர்ஷி இக்லாலா, அரிசிக்கு சொந்தக்காரன், அரிசியினுடைய அதிபதி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பயப்படாத. இக்லாலா, அவர் செல்வத்தை எல்லாம் குறைத்து உன்னை ஏழையாக்கி விடுவான் என்று பயப்படாது. அரிசிக்கு சொந்தக்காரன், அவர் உன்னை என்ன செய்ய மாட்டான், ஏழையாக்கி விடுவான் என்று நீ பயந்து விடாதே. தைரியமாக அல்லாஹ் ஒரு வழியில் நீ செலவழித்துக் கொண்டே இரு, அல்லாஹ் உனக்கு பெருக்கி தருவான். நபிகள் பெருமானார் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி அவன் அல்லாஹ்வுக்கு கற்றுக்கொள்வதை விட்டும் முகம் திருப்பிக் கொண்டான். கொஞ்சத்தை அல்லாஹ் வழியிலே தருகிறான், மீதமுள்ளதை அவன் கொடுக்காமல் ஏழையாகி விடுவோமோ, சொத்து தீர்ந்து போகுமோ என்று பயந்து தடுத்துக் கொள்கிறான். அவனுக்கு மறைமான ஞானம் இருக்கின்றதா? அதை அவன் கண்ணால் பார்க்கிறானா? அம்லம் யுனப்பகு பிமா ஃபி சுஹுஃபி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த ஏடுகளிலே அகமங்கள், அந்த ஏடுகளிலே உள்ளவற்றை அவன் அறிவிக்கப்படவில்லையா? இப்ராஹிம் அல்லது வஃபா, அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஏடுகளிலே உள்ளவற்றை அவன் அறிவிக்கப்படவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப இங்க இப்ராஹிம் நபியை சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹ் சொன்ன ஒரு பிரத்யேகமான ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் வஃபா என்று சொல்லுகிறார். வஃபா, அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றியவர் என்று நானும் நீங்களும் சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, முழுமையாக நிறைவேற்றியவர் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திருமுறை குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அல்லதி வஃபா என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டிருந்தாங்க. இப்போ அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அபு உமாமாவை பார்த்து, அபு உமாமா, இப்ராஹிம் அல்லதி வஃபா நல்லா சொல்லுகிறானே, இதற்கு என்ன விளக்க வேண்டி அறிவாயான்னு கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு தெரியாது, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் மிக மிக அறிந்தவர்கள் என்று அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், வஃபா அமல யௌமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைய நாளுடைய அமலை அவர் முழுமையாக நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் என்றால், அர்பஇ ரக்அத்தின் ஃபி அவ்வலின் நஹார், பகலுடைய ஆரம்பத்தில் 4 ரக்காத் தொழுவார். இஷ்ராக் தொழுகை, சூரியன் உதயமானதுக்கு பின்னால, சூரியன் உதித்ததற்கு பிறகு, சூரியன் உதித்து 1/4 மணி நேரத்துக்கு பின்னால இஷ்ராக் வக்து வருது. அந்த இஷ்ராக் நேரம் தான் பகலுடைய ஆரம்பம். அந்த நேரத்தில் 4 ரக்காத் தொழுவார். அதை கொண்டு அவர் அல்லாஹ்வுக்கு அன்றைய நாளுடைய அமலை பரிபூர்ணமாக்கி கொண்டார். நபிகள் பெருமானார் அவர்கள் விளக்கம் தந்தாங்க. இப்போ இஷ்ராக் தொழுகை எவ்வளோ சிறப்பு பாருங்க. சாதாரணமாக அதை பற்றி கவனமாக வைக்கிறது இல்லை. ஃபஜர் நமக்கு தெரியுது, அது கடமை என்று. ஆனால் நஃபில் வணக்கம் இஷ்ராக் தொழுகை இருக்குது, அதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. அன்றைய பகலில் அவர் 4 ரக்காத் தொழுததுனால அல்லாஹ் அவரை குறித்து வஃபா என்று சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லுகிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இருக்கா லி 4 ரக்அத்தின் மின் அவ்வலின் நஹார், பகலுடைய ஆரம்பத்தில் எனக்காக நீ 4 ரக்காத் தொழு. அக்ஃபிக ஆகிரஹு, அந்த பகலுடைய கடைசி வரைக்கும், அன்றைய நாளுடைய கடைசி நேரம் வரைக்கும் உன்னுடைய அனைத்து காரியங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பகலுடைய ஆரம்பத்தில் 4 ரக்காத் தொழுதுட்டேன்னு சொன்னால், அன்றைய கடைசி வரைக்கும், அன்றைய நாளுடைய கடைசி நேரம் வரைக்கும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும், அனைத்து காரியங்களுக்கும், அனைத்து தேவைகளுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்கள், இது இஷ்ராக் தொழுகை. இப்போ இஷ்ராக் தொழுகை இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம்னா, அதாவது தான் முன்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார்கள், உலமாக்கள், பெரிய பெரிய இறைநேசர்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே திக்கில் உட்காந்துருப்பாங்க. திக்கில் உட்காந்து யாசின்னா ஓதிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தலை வக்து வந்துடும், இஷ்ராக் தொழுதுட்டு தான் போவாங்க. இப்போ மதரசாக்களில் ஓதுறோமே, இன்னைக்கு வரைக்கும் எல்லா உலகத்தினுடைய அத்தனை மதரசாக்கள்லையுமே ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே குர்ஆன் ஓதுவாங்க. எது வரைக்கும் வருவாங்க? இஷ்ராக் வரைக்கும் ஓதுவாங்க. இஷ்ராக் தொழுதுட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, பள்ளியை விட்டு வெளியேறுவாங்க. இன்னைக்கும் எல்லா மதரசாக்களையும் பழக்கத்தில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இஷ்ராக்குடைய சிறப்பு இருக்குது. அப்போ 4 ரக்காத் பகலுடைய ஆரம்பத்தை தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அந்த பகலுடைய கடைசி வரைக்கும் இருக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்பதாக வாக்குறுதி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்து வருகிறது, முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இப்ராஹிம் அல்லதி வஃபா,
அல்லாஹ்வுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றிய பரிபூர்ணமாக நிறைவு செய்த இப்ராஹிம் என்று அல்லாஹ் அவரை பற்றி பெருமைப்படுத்தி சொல்லி காட்டுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த தஸ்பீகை ஓதுவார்கள். ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன் வ ஹீன துஸ்பிஹூன் வலகுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அஷிய்யன் வ ஹீன துல்ஹிரூன். என்ன தஸ்பீக காலையிலையும் ஓதுவாங்க, சாயங்காலம் ஓதுவாங்க. அல்லாஹ் அதனால் அவர்களுக்கு வஃபா என்கின்ற அவார்டு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய கடமை முழுமையாக நிறைவேற்றி விட்டவர் என்று அல்லாஹ் தஆலா அவரை பாராட்டி சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமாள் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன் வ ஹீன துஸ்பிஹூன் வலகுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அஷிய்யன் வ ஹீன துல்ஹிரூன் என்ன தஸ்பீக். இது சின்ன தஸ்பீக் தான். அதை பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம காலையில் ஒரு 3 தடவை சாயங்காலம் 3 தடவை ஓதிட்டோம்னு சொன்னால் அல்ல வஃபாங்கிற ஒரு அவார்டு தர்றான். சாதாரண விஷயம் இல்லை. இது திருமறை குர்ஆனில் இன்னைக்கு ஓதப்பட்ட நஜ்ம் சூராவில் இந்த வசனம் என்ன செய்யுது, இன்னைக்கு நம்ம ஓத கேட்டுருக்கிறோம். கைது அல்ஹம்துலில்லாஹ். அது கண்டித்துக்குரியவர்கள் இது மாதிரி நாமும் அதிகமான தஸ்பீகாத்துகளை ஓதி இஷ்ராக் தொழுகையை வளமையாக தொழுது இந்த மாதிரியான சிறப்புகளையும் நாம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.